வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஏன் காரைக்குடிக்கு வந்தேன்னு விஜய் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா, நான் சும்மா விட்டுருவேனா இந்த எலெக்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பயமுறுத்திருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன ட்ரெண்டிங்னாலும் எங்க கட்சி தான் கிடைச்சதாப்பா, எல்லா மீடியாவும் ஏப்பா எங்க கட்சியே குடிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அது ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி வந்து ஒரு தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு ஒரு ஆலோசனை நடத்திருக்காரு. அடுத்துதான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஃபைனலா சொல்றேன். அப்பதான் வந்து அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்பதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு ஏதாவது நிதியுதவி செய்யணும்னு நினைச்சீங்களா தயவு செய்து செய்யுங்க. இல்லைனாலும் ஐ டோன்ட் கேர், நீங்க வீடியோ மட்டும் ஃபுல்லா பாத்துருங்க. சரி, ஓகே. முதல்ல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, காரைக்குடிக்கு ஏன் வந்த? காரைக்குடி ஒன்றும் பெரிய ஒரு பிரபலமான ஒரு தலைநகரம் இல்லையே. நீங்க ஏன் இதுக்கு போகல? குளத்தூர் போகல? ஏன் சேப்பாக்கம் போகல? ஏன் சாத்தூர் போகல? ஏன் நீங்க அவினாசி போகல? ஏன் நீங்க வந்து இந்த பக்கம் எடப்பாடி போகல? ஆனா ஏன் எங்க சீமானனை நிற்கக்கூடிய காரைக்குடிக்கு மட்டும் வந்த அப்படின்னா, சீமானனை பார்த்து உனக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாட்டை வந்து ஒரு துரைமுருகன் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதே ஃபேவரா இன்னொருத்தர் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே தான். சாணயிக்கா சேனலோட ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவர் தான் சொல்லிக்காருப்பா, விஜய் சார் 10 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிட்டாருன்னா நான் இந்த அரசியல் விட்டே போயிருந்தா அரசியல் பேசுறதே நிறுத்திடுறேன்னு சொல்லிக்காரு. மானஸ்தனப்பா, எனக்கு வேற இவர் வச்சு இதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. அடுத்தது வேற விஜய் சார் வேற 11 தொகுதி ஜெயிச்சிட்டாருன்னா இவர் என்ன நிலைமையோ ஆவாரோ, எனக்கு அதை நினைச்சா அடிவேர்ல பக்கு பக்குங்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏங்க இந்த தொகுதிக்கெல்லாம் போகல? எடப்பாடி ஏங்க போகல? குளத்தூர் ஏன் போகல? சேப்பாக்கம் ஏன் போகல? சாத்தூர் ஏன் போகல? அவினாசி ஏன் போகல? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் நிக்கிறாங்கல்ல, அந்த தொகுதியால் நீ ஏன் போகல? காரைக்குடிக்கு மட்டும் வர்றீங்கன்னா சீமானு மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காண்டு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களை உசுப்பேத்து விடுறாராம். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்டது எங்கேயோ அங்கதான் போக முடியும். எவர் ஒன்னும் போக மாட்டேன்னெல்லாம் அவர் ஒன்னும் சொல்லல. நான் போக மாட்டேன், அந்த தொகுதிக்கு போன பயமா இருக்கு அப்படின்லாம் அவர் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு கரூர் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஃபேவரா எங்கேயுமே போக, அதாவது ஒரு அனுமதி கிடைச்சா கூட அது தவிர்த்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மேல அவர் வச்சிருக்கிற அபிவிருதமான ஒரு பாசம் தானே தவிர, நம்ம அந்த தொகுதிக்கு போய் அங்க வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் இழப்பு, நம்மளுக்கும் சங்கடம், நம்மளுக்கும் இன்னும் வருத்தம் ஏற்படும் சொல்லிட்டு மீண்டும் ஒரு கரூர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தவிர்த்திருக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா, அந்த தொகுதிக்கு ஏன் நாம் போகணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த தொகுதி ஓட்டுகள் நம்மளுக்கு கிடைச்சிடும் சொல்லி அப்படி கூட நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து அவர் 234 தொகுதிக்கு அவர் போகவே கிடையாது. சில மாவட்டங்கள்லாம் காலே பதிக்கல. தருமபுரி மாவட்டத்துல யார் நிக்கிறா? யாராச்சும் பெரிய ஆள் நிக்கிறாங்களா? அங்க நிக்கிறாங்க, பெரிய நிக்கிறதெல்லாம் பெரிய ஆளுங்க தான். ஆனா இருந்தாலும் வந்து இப்போ தலைகள், முக்கியமான தலைகள் யாராச்சும் நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அங்கேயும் போகல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த பக்கம் மட்டும் தான் போகல. ஊட்டி கூட தான் போகல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் அவர் போகாத மாவட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனா ஏன் காரைக்குடிக்கு வந்தாருன்னு கேட்டுருங்க. கொஞ்சமாவது சரி விடுங்க, அது ஏன் என் வாயால சொல்லிட்டு நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களுக்கு நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்து. சீமான் தொண்டத்தை நீ வத்த வத்த கத்திட்டு இருக்காரு. எதுக்கு நீங்க காரைக்குடியில பொறுத்தா பண்ணி தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு போக முடியாமல் காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? பாத்தீங்களா என்ன சொல்றாரு? அதான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துக்கு போகல அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் கோலை இல்லை. அந்த இடத்துக்கு போய் மக்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாசம் தான் தவிர வேற எதுவும் இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்காட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் சும்மா விட்டுருவனா, ஒரு கை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாக்குறீங்களா? சாட்சாத் நம்ம சசிகலா அம்மா தான். அஇஅதிமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த கட்சியோட தலைவர் தான், ஒருங்கிணைப்பாளர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா சசிகலா, சின்னம்மா, தியாக தலைவி, புரட்சி தாய் சசிகலா. அவங்க தான் அந்த கட்சியோடைய தலைவர். அவங்க வந்து யார வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்களை கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய சின்னம் வந்து தென்னந்தோப்பு. ஐயாவோட தனி சின்னம் வாங்கியிருக்காரு. அவரு சின்னம் வந்து சிலிண்டர். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிக்கு மேல நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல எண்ணிக்கை, இருந்தாலும் தவறா இருந்தா மன்னிச்சிருக்கேன், நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து இப்ப முக்கியமா ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க.
ஏடா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஒரு குழப்ப போச்சா? எல்லாரும் என்ன 3 போட்டி 4 முனை போட்டிங்கிறீங்க? ஏன் நான் ஒருத்தர் இருக்கிறதே நீங்க மறந்துட்டீங்களா? 5 முனை போட்டியாப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேற பயங்கர கடுப்பாயிருச்சு. இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன், விட்டுருவான் அம்மா ஆச்சு அம்மையாதான விட்டுருவனா? என்ன பண்றேன்னு வெயிட் பண்ணி பாருங்க. சீக்ரெட் பயங்கரமான சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிக்குது அம்மா. இப்ப கேளுங்க, நம்ம தியாக தலைவி சின்னம்மா புரட்சி தாய் சொல்லிக்கிறது கேளுங்களேன். இவ்வளவு தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இருப்பேனானா? இருக்க மாட்டேன். கேட்டீங்களா? அந்த மாதிரிதான். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, சரி அம்மானுடைய வாழ்த்துக்கள், ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா வந்து யாரை பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஊடகமா இருந்தாலும் சரி எங்களை தான் திட்டுகிறார்கள், எங்களை தான் வந்து வசைபாடி கொண்டிருக்கிறார்கள், எல்லா இடத்துலயும் நாங்க ஒருத்தர் தான் சிக்கிக்கிட்டோம், எங்க கட்சியை பத்தி டெய்லியும் பேசலாம் உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு யாரு சொல்லிக்கணும்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. மேடையிலேயே ஐயா ஸ்டாலின் அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன எங்க அண்ணன் ஸ்டாலின் மேல என்ன குற்றச்சாட்டு வைப்பீர்கள்? குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை, கஞ்சா போதை பழக்கம், இந்த 2 தவிர எங்க அண்ணன் மேல உங்களால என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சொல்ல அவரு வேற காண்டாயிட்டார். என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு குறவுல வரல சோத்தை போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சத்யராஜ் படத்தில் சொல்லுவார்ல வடிவேலை பார்த்து, அந்த காமெடி பண்ணி விட்டாரு அந்த இடத்துல. இப்ப அந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்துங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் அவங்க பேசுறது வந்து என்னன்னா, தன்னோட கட்சியை பத்தி பெருமையா பேசுறாங்க. 10 தொகுதிக்கும் 10 பேரும் நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போவோம் அப்படின்னு ஒரு சின்ன கிளிப் சொல்லிக்கிறாங்க. அதையும் பார்த்துங்க. நாங்க 10 பேர் போட்டிட்டு இருக்கோங்க. கேப்டன் பிளெஸிங்கோட 10 பேருமே நாங்க சட்டசபைக்கு போவோங்க. உறுதியாக அதை நான் 10 தொகுதி கொடுத்திருக்காங்க, 10 பேரும் நாங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்நியார் இறங்கியிருக்காங்க. அந்நியாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி அந்நியார் இன்னொரு வார்த்தை சொல்லிக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறத மறந்துட்டாங்க. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தாங்கல்ல, அதே ஞாபகத்தில் தான் அண்ணி சுத்திட்டு இருக்கிறாங்க. நேத்து நம்ம பேசும்போது மீண்டும் அண்ணன் எடப் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் சொல்றது எடப் அப்படின்ட்டு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை முழு பேரை சொல்லியிருந்தாங்கன்னா சீனி வேற மாதிரி ஆயிருக்கும். அந்த மாதிரி வந்து அதை வேற பொழுது மொழி போட்டு காட்டி எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க நம்ம ஆளுங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. அடுத்ததான் வந்து நம்ம எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் விஜய் அவர்கள் வந்து தொங்கு சட்டசபை வந்துருச்சுன்னா என்னப்பா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டதாக ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு. எந்த செய்தியும் இல்லைன்னா விஜய் ஏதோ சொன்னாருப்பான்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டு விடுங்களா. தாவேக தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு தீவிர ஆலோசனைன்னு போட்டுட்டு ஒரு பொம்மை போட்டு விடுங்க விஜய் சார் நிக்கிற மாதிரி, அது ட்ரெண்டிங் ஆயிருன்னு சொல்லிட்டு இப்ப அந்த செயல இறங்கிட்டாங்களாம். இன்னும் 2 நாள்ல என்னென்ன கதை கட்ட போறாங்கன்னு யாருக்குமே எதுவும் தெரியாது. எல்லா கதையும் நம்மளுக்கு வந்து எதுதான் வந்தா அந்த கதையெல்லாம் எடுத்து உங்ககிட்ட சொல்றதுதான் என்னோட கதை. அப்புறம் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்ததான் முக்கியமான நியூஸ் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என்ன நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து எல்லாரும் வந்து யார் யாரு எந்தெந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய சரி யார் யாரு எந்தெந்த தொகுதியில ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடி வயித்துல வந்து நெருப்ப கட்டிட்டு அலையிற இந்த காலகட்டத்துல அதாவது இவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க இன்னுமே விஜய் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க அங்க எடுத்த லிஸ்ட்லயே உங்க பேர் வரலன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். அதை பத்தி பேசல. தந்தி டிவிக்காரங்க உங்க சின்னத்தையே மாத்தி போட்டிருக்கிறாங்க. அதாவது இப்ப கலப்பை விவசாயி கரும்பு விவசாயி போட்டு பேவர் பண்ணிட்டு இருக்காங்க உங்க சேனல்ல. அதை பார்க்கல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல உங்க பேரு ஒரு தொகுதி கூட போட மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் கோவப்படல. தாவேக்கா ஜெயிக்குமா ஜெயிக்காதா? விஜய் எத்தனை தொகுதியில் ஜெயிக்கும்? நீ ஜெயிச்சு வா, நீ ஜெயிச்சு வந்து நீ சட்டமன்றத்துக்குள்ள என்னத்த பேசுறன்னு பாக்குறேன், எப்படி வந்து நீ பண்றன்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் என்னத்த எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ஒண்ணு அந்த கட்சியை வளர்த்துறதுக்காக இருக்காங்களா அந்த கட்சியில, இல்ல அந்த கட்சியை அழிச்சு முடிச்சிடணும்னு இருக்கிறாங்களா? ஒண்ணுமே தெரியலையே. ஒருவேளை சீமானனுக்கு வந்து பையா யாராச்சும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா? எப்படியாவது ஒண்ணு சீமானன் முதலமைச்சராகாத பாத்துக்காங்கன்னு சொல்லி ஒரு டீமை உள்ள இறக்கி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
பாவம் நான் சீமானண்ணே, உண்மையிலே சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அந்த மனுஷன் மேல எனக்கு 1% கூட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இருக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை இன்னொரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு பாடி ஷேமிங் பண்ற மாதிரி அணிலு, தற்கூரி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது மிகப்பெரிய கடுமையான தப்பு. ஆனா இருந்தாலும் அதை தாண்டி அண்ணா நல்ல மனுஷன். ஆனா அவர் அழிக்கிறதுக்காக அவங்க தம்பிங்களை கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இதை தம்பிகளை அவர் கட்டுப்படுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு நாம் தமிழர் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் ஒரு 10 தொகுதி அப்படின்னாவது பேர் வந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி இவங்க விஜய பேசி என்டர்டெயின் பண்றேன், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல போனாங்களே தவிர, விஜய் நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆளா? விஜய் நம்ம ஏன்னா எதுக்கணும்? நம்ம கொள்கை வச்சு நம்ம யார் எதுக்கிறோமோ அவங்களை எதிர்த்து நம்ம போராடி முன்னாடி போலாம். விஜய் என்ன ஒரு எடுத்தார் பாத்தீங்களா, ஒரு ஸ்டாண்டு. 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு திமுக, ஒன்னு டிவிகே சொன்னாலும் பாத்தீங்களா, அதுதான் கரெக்டான ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்ட்ல தான் நம்ம போகணும். நாம அவன் திட்டினாலும் இப்படி திரும்பி திட்டுறது, இவன் திட்டினாலும் இப்படி திரும்புறது 4 பக்கம் திட்டிக்கிட்டு இருந்தா கடைசி வரலும் திட்டிக்கிட்டு தான் இருக்குன்னா அவனுங்க திருப்பி திட்டிட்டு தான் இருப்பாங்க. அதில் பதில் சொல்லிட்டு தான் இருக்கும். எவன் திட்டுறதையும் காதுல வாங்காம நம்ம எங்க போறோமோ அங்க போனோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெற்றி தானா கைக்கு வரும். அவ்வளவுதான் சொல்றேன். சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம விஜய் என்ன ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான நியூஸோட இந்த எபிசோட இதோட நான் முடிச்சுக்கிறேன். முதலமைச்சர் விஜய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலையில 12 மணிக்கு உள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். விஜய் என்ன தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.